Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சோம்பு வாட்டர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சோம்பு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஹர்ப். இதில் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. ஃபைபர், விட்டமின் சி, கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம் அண்ட் மேக்னீசியம் இருக்குது. இது ஒரு பவர்ஃபுல் பிளான்ட் காம்பவுண்ட். இது உங்களோட ஆப்பிடைட்டை வந்து நல்லா சப்ரஸ் பண்ணும். அதனால கேலரி இன்டேக் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த சோம்புலேருந்து 2 டீஸ்பூன் எடுத்து ஒரு மக்கில் சேர்த்துருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சோம்போட எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கிட்டு இருக்கு. கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து இந்த ஃபெனல் சீட்ஸ்லாம் நல்லா ப்ளூம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபெனல் சீட்ஸ் எல்லாம் வந்து வடிகட்டிட்டு ஒரு மக்கில் அகெயின் சேர்த்துடலாம். இது உடனே கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பெல்லி ஃபேட் நல்லா ரெடியூஸ் ஆகும். இந்த ட்ரிங்க்கில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் உங்களோட மென்டல் ஹெல்த்தோட பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக அந்த சோம்பு தண்ணி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.